நாம் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறோமோ அதுவாகவே இருக்கிறோம். அப்படியானால் சிறந்து விளங்குவது ஒரு செயல் அல்ல, ஒரு பழக்கம். அரிஸ்டாட்டிலின் மேற்கோள், உங்கள் அன்றாட செயல்கள் நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதை வடிவமைக்கின்றன என்பதாகும். ஒரு முறை அல்லது 2 முறை சிறந்ததைச் செய்வதன் மூலம் சிறந்து விளங்க முடியாது, அது நிலையான நல்ல பழக்கங்களிலிருந்து வருகிறது. உதாரணமாக, கணிதத்தில் மிகவும் சிறந்தவராக மாற விரும்பும் ரவி என்ற மாணவனை கற்பனை செய்து பாருங்கள். ரவி தேர்வுக்கு ஒரு நாள் முன்பு கணிதத்தை படித்தால் அவர் அதிகம் முன்னேற மாட்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் சிக்கல்களை பயிற்சி செய்தல், கருத்துக்களை புரிந்துகொள்வது மற்றும் சந்தேகங்களை தீர்த்தல் செய்தால் படிப்படியாக அவர் கணிதத்தில் வலிமையானவராக மாறுகிறார். சில மாதங்களுக்குப் பிறகு ஆசிரியர்களும் நண்பர்களும் ரவி கணிதத்தில் சிறந்தவர் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த சிறந்து விளங்குவது ஒரு பெரிய முயற்சியிலிருந்து வரவில்லை, இது அவரது தினசரி மீண்டும் மீண்டும் படிக்கும் பழக்கத்திலிருந்து வந்தது. இது ஏன் மேற்கோளுக்கு பொருந்துகிறது? ரவி நல்லவராக ஆனார் ஏனெனில் அவர் மீண்டும் மீண்டும் கணிதத்தில் பழக்கம் பணியாற்றினார். அவரது பழக்கம் சிறந்து விளங்கியது. எனவே சிறந்து விளங்குவது ஒரு முறை மட்டுமே செய்யப்பட்ட செயல் அல்ல, ஆனால் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்ட செயல்களின் விளைவாகும். தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு. அனிதா என்ற பெண் அமைதியான மற்றும் பொறுமையான நபராக மாற விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் முன்பு அவள் விரைவாக கோபப்பட்டாள். மன அழுத்த சூழ்நிலைகளில் அவள் வேகமாக நடந்து கொண்டாள். அவள் அடிக்கடி தன் வார்த்தைகளுக்கு வருந்தினாள். ஒரு நாள் அவள் முடிவு செய்கிறாள், இனிமேல் நான் அமைதியாக இருக்க என்னை பயிற்றுவிப்பேன். எனவே அவள் சிறிய தினசரி பழக்கங்களை உருவாக்கத் தொடங்குகிறாள். அவள் கோபமாக இருக்கும்போது பேசுவதற்கு முன் ஒரு ஆழமான மூச்சை எடுக்கிறாள். அவள் பதிலளிப்பதற்கு முன் முழுமையாக கேட்பதை பயிற்சி செய்கிறாள். அவள் தினமும் காலையில் 10 நிமிடங்கள் அமைதியான பிரார்த்தனை அல்லது தியானத்தில் செலவிடுகிறாள். அவள் தன்னை நினைவூட்டிக் கொள்கிறாள், அமைதியாக இரு, அவசரப்படாதே. அவள் இதை ஒவ்வொரு நாளும் மீண்டும் சொல்கிறாள். சில மாதங்களுக்குப் பிறகு அவள் அதிக பொறுமையுடன் நடந்து கொள்கிறாள். அவள் மிகவும் மென்மையாக பேசுவதை அவளுடைய குடும்பத்தினர் கவனிக்கிறார்கள். அவள் அமைதியாகிவிட்டதாக அவளுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள். அவள் வளர்ச்சியைப் பற்றி அவள் பெருமைப்படுகிறாள். மக்கள் சொல்லத் தொடங்குகிறார்கள், அனிதா மிகவும் பொறுமையான நபர். ஆனால் இது ஒரு நாளில் நடக்கவில்லை. அது அவள் தன் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தும் தினசரி பழக்கத்திலிருந்து வந்தது. அதனால்தான் சிறப்பு என்பது ஒரு செயல் அல்ல, ஒரு பழக்கம்.